அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து, நான் யார் என மக்கள் கூறுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்று கூறுகிறார்கள் என்று சொன்னார்கள். சீமோன் பேதுரு ஆண்டவரிடம், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறினார். மற்ற சீடர்கள் எல்லோரும் இறைவாக்கினர்களுடைய பெயர்களை சொன்னார்கள். ஆனால் சீமோன் பேதுரு மட்டும் ஆண்டவரை அறிந்து கொண்டார், அதாவது விண்ணக தந்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். அதனால்தான் சீமோன் பேதுருவால் சரியாக சொல்ல முடிந்தது, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று. இயேசு அவரிடம், விண்ணகத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுக்கிறேன். நீ மண்ணுலகில் தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், நீ மண்ணுலகில் அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று அந்த ஒரு உரிமையை அவருக்கு கொடுக்கிறார். இதே சீமோன் பேதுருதான் ஆண்டவரை 3 முறை மறுதளித்தார். ஆனால் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து உடனே அதற்கான மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஆண்டவரை பின்தொடர்ந்தார். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் கூட சில நேரத்திலே நம்மை பாவத்தில் விழ வைத்து விடலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் நாம் விழிப்புடன் இருந்து நம்முடைய தவறை உடனடியாக நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் இறை வார்த்தை வாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே நமக்கு வெளிப்பாடு கொடுப்பார். நம்மை பாவம் செய்யாதவாறு காத்து கொள்வார். அதையும் மீறி சில நேரங்களில் நாம் பாவம் செய்து விட்டாலும் கூட அந்த தவறை உடனடியாக உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது. அப்பேற்பட்ட பாவ சூழ்நிலையை விட்டு விலக வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுடைய குரலுக்கு செவி கொடும் ராஜா. கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்த தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளில் புதிய புதிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிற தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் செய்கிற செயல்களை எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் என்று சொன்ன தேவனே, இதோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. எங்களை மன்னியும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட செயல்களில் நாங்கள் தீமையை வெறுத்து நன்மையை கடைபிடிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ராஜா. ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு செலுத்துகிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். அவர்கள் தவறு செய்யாதவாறு அவர்களை திருத்துகிறார். நாங்கள் தவறிய நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. உம்முடைய கண்டிப்பை புரிந்து தீமையை விட்டு நன்மையை செய்ய வாஞ்சிக்கிறோம் ராஜா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. நாங்கள் செய்கிற எல்லா செயல்களும் உம்முடைய நாம மகிமை பெற வேண்டும் ராஜா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 4. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் ஆட்சியின் பங்கு கொள்ள போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 13 முதல் 19. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா.
விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.